ஞானகணேசா சரணம் சரணம், ஞானஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். 7/2/2026 சனிக்கிழமை, தை மாதம் 24ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:03 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய விசேஷம் தேய்பிறை சஷ்டி. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சூரிய உதயம் காலை 6:35 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம், சதயம், பூரட்டாதி. அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி என்பர்களே, காதல் உறவுகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். தினமும் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நன்மை அளிக்கும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் நீங்கும். பண விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மேஷராசி பரணி நட்சத்திரம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உறவினர்களின் வருகை இருக்கும். சனி பகவான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி என்பர்களே, சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். திருமண விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படக்கூடும். உடல் நலன்ல அக்கறை செலுத்த வேண்டும். ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். மகாலட்சுமி துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பு. மிதுனராசி என்பர்களே, அலுவலகத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். செலவுகள் அதிகரிக்க கூடும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வாகனங்களில் செல்லும் போது கவனமா இருக்கணும். அரசு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணவரவு திருப்திகரமா இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். தேவையற்ற அலைச்சலை தவிர்க்கவும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க. ஸ்ரீ காளிகாம்பாள் வழிபாடு எல்லா நன்மையும் உண்டாக்கும். மிதுனராசி புனர்பூச நட்சத்திரம். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் நடைபெறும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மூத்தவர்களின் ஆசி கிடைக்கும். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக செலவு செய்வீங்க. கடகராசி என்பர்களே, கூட்டு தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். நீண்ட நாள் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். கடகராசி புனர்பூச நட்சத்திரம். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. கடுமையா உழைத்தால் மட்டுமே வெற்றிகள் குவியும். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். அலுவலகத்தில் சவால்கள் நிறைஞ்சிருக்கும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. சிவபெருமான் வழிபாடு சிறப்பான பலனை தரும். சிம்மராசி என்பர்களே, கடின உழைப்பால் நினைத்ததை சாதிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. குடும்ப உறவுகளில் வாக்குவாதங்களை தவிர்ப்பீங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சனியின் தாக்கம் குறையும். சிம்மராசி மகம் நட்சத்திரம்.
எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் மறையும். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களை முன்னேற்றும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம் ஏராளமான நன்மைகள் நிறைந்த நாள். வாழ்க்கை துணையால் நன்மைகள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடப்பில் போடப்பட்ட வேலைகள் நடந்து முடியும். பணவரத்து சீராகும். பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரும். கன்னிராசி என்பர்களே, கடின உழைப்பு வெற்றி தரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிலில் அலைச்சல் இருக்கும். வராமல் இருந்த பணம் திரும்ப வரும். தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளின் மறைமுக தொல்லை இருக்கும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடன் பிறந்தவர்களின் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். புதிய சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க செலவு செய்வீங்க. தாயாரின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. துலாம் ராசி என்பர்களை வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். வேலைப்பொழுது அதிகமாக இருக்கும். இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பொருளாதார ரீதியாக சீரான முன்னேற்றம் உண்டாகும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பண விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். அலுவலகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். விநாயகரை வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். குருவின் அருள் கிடைக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம். விருச்சிக ராசி என்பர்களை வேலையில சுறுசுறுப்பா இருப்பீங்க. உயரதிகாரிடம் கவனமா பேசணும். வியாபாரத்தின் மூலம் லாபம் கிடைக்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவு பெறுவீங்க. எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமை சீராக இருக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. மனதில் சலனம் ஏற்படக்கூடும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய வருமான வழிகள் உருவாக வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடை. பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடன் வாங்குவது கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். சிவ வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும். தனுசு ராசி என்பர்களை வேலையில் கவனமா இருக்க வேண்டும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஊழியர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கடின முயற்சி வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் வேலையில் கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். உடல் நலனில் அக்கறை காட்டணும். சித்தர்கள் வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டு அதிகரிக்குங்க. புதிய சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்குங்க. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்குங்க. தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. எண்ணிய காரியங்களை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. மகர ராசி என்பர்களே கவனமா இருக்க வேண்டிய நாள். பொறுமையா நிதானமா செயல்பட வேண்டுங்க. பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி கடையில விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. நன்மை தருங்க. மகர ராசி உத்திராட நட்சத்திரம் நிதி நிலைமை சீரா இருக்கும். பணியில் புதிய சவால்களை சந்திக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவீங்க. மகர ராசி திருவோண நட்சத்திரம் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. பணவரவு அதிகரிக்கும். புதிய வருமான வழிகள் உருவாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கடன் வாங்குவது தவிர்க்க வேண்டும். பொறுமை செயல்பட வேண்டியது அவசியம். முருகப்பெருமானை வணங்குவது நன்மை தரும். கும்பராசி என்பர்களை தொழில் ரீதியா சராசரி நிலை முடிவுகளை பெற முடியும். மாணவர்கள் நல்ல முடிவுகள் அடைய முடியும். திருமண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள் பொறுமையா நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி சதயம் நட்சத்திரம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்கள் நன்மை அடைவீர்கள். சொந்தங்களுக்காக செலவு செய்வீர்கள். மீனராசி என்பர்களை பணியிடத்தில் சில சிரமங்கள் எழலாம். பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். திருமண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மூத்தவர்களின் வழிகாட்டுதல் நன்மை தரும். வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு கூடும். உத்தியோகம் தொடர்பான கவலைகள் நீங்கும். சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் கனவுகள் நனவாகும் நாள். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். திருமண விஷயங்களில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். மீனராசி ரேவதி
நட்சத்திரம். பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. திடீர் பயணங்கள் ஏற்படும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விநாயகரை வழிபட காரியத் தடைகள் நீங்கும். ஆன்மீக குறிப்புகள். சுவாமிகளுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறதே, அது எப்படி சார்? அன்பர்களே, ஒரு கவிஞருடைய கவிதையை சொல்கிறேன். ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாய், 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் குட்டுகிறோம் அப்படிங்கிற கவிதை. இறைவனுக்கு இறை தன்மையை பொறுத்து பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன. ராம அவதாரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா, ராமனை போல் வாழ வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகள் ராமனுடைய வாழ்க்கையிலே, ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். அதே போல கிருஷ்ண அவதாரத்தை என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், கிருஷ்ணன் எப்படி வழிகாட்டினார், அப்படி வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு வடிவத்தை சூட்டி இருக்கிறார்கள், ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய ஞானிகள் தங்களுடைய ஆன்மீக அனுபவங்களினால் உயர்ந்த கண்டுகொண்ட உருவங்கள், பெயர்கள். ஆகவே ஒவ்வொரு இறை உருவங்களிலும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்பினால் ராம அவதாரத்தை வழிபட வேண்டும். வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, கண் திருஷ்டி இருக்கிறது, செய்வினை கோளாறுகள் இருக்கிறது என்று சொன்னால் உக்கிரமான தெய்வங்களை வழிபட வேண்டும். பிரத்யங்கரா, வாராகி என்று வழிபட வேண்டும். வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அது நீங்குவதற்கு விநாயகரை வழிபட வேண்டும். இப்படி பல்வேறு பெயர்கள் புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பல்வேறு உருவங்களாக இறைவனை படைத்து வைத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் காரண காரியம் இருக்கிறது. அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது என்பது, அந்த தன்மைகளை உணர்ந்து வணங்குவது என்பது நமக்கு எல்லா நிம்மதியையும் தரும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும்.